ஓகே பிள்ளைகள், உங்களை எல்லாருக்குமே கிளியரா விளங்க நினைக்கிறேன். எனக்கு டைம் தந்ததுக்கு முதல் எல்லாருக்குமே நன்றி. நாங்கள் போன கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்த நாங்கள் உங்களை எல்லாருக்கும் சவுண்ட் கிளியரா இருக்க நினைக்கிறேன். இது மிஸ்யூஷன் செட்ல சொல்லுங்க, அதர்வைஸ் நாங்கள் பாடத்துக்கு போறோம். ஸோ குடித்தொகை என்ற பாடம் மெயினா நாங்கள் 2026க்கான பாடமா இதை பார்க்கிறோம். அதே நேரம் 25 நீங்க இருந்து படித்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியா ஆதரவு தந்து கொண்டிருக்கிற ஜனசுவருக்கு முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் இதுல ஒரு சார் ஃப்ரீயா கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி செய்விக்கிறார். அதே மாதிரி ஒரு சார் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கிளாஸஸ் செய்யறாருன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிளாஸஸ் சரியான முறையில பயன்படுத்துங்க ஒழுங்கா. அதே மாதிரி அடுத்த இன்னொரு விடயம் என்னன்னு கேட்டா, இதுல பேருகள் இல்லாம வெறும் போன் நம்பர்லயோ இல்லாட்டி போன் நேம்லயோ ஒப்போ கேலக்ஸி அப்படி இப்படின்ற பேர்லயோ பேரே இல்லாமலோ இருந்தால் ஐடி ரிமூவ் பண்ணப்படும். சோ இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்கள் இப்ப போறது என்னன்னு கேட்டா, போன கிளாஸ் பார்த்த விஷயத்திற்கு ஷோர்ட்டா குயிக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு பாடத்துக்குள்ள வர போறோம். இந்த இந்தியா விஷயத்துக்கு வர போறோம். நான் போன வகுப்புல பிள்ளைகள் கதைச்சு நாங்கள் முதலாவது விஷயம் என்று கேட்டா, குடித்தொகைண்டா என்னன்னு குடித்தொகைண்டா என்ன என்று பார்த்தினாங்க. ரெண்டாவது குடித்தொகை அடர்த்தி என்றா என்னன்னு பார்த்தினாங்க. மூன்றாவது விஷயம் பார்த்தினாங்க, குடித்தொகையினுடைய வளர்ச்சி தொடர்பாக கதைச்சினாங்க. குடித்தொகையினுடைய வளர்ச்சி தொடர்பாக கதைச்சினாங்க. இப்ப குடித்தொகைண்டா என்னன்னு ஏற்கனவே விளக்கம் சொல்லியாச்சு. குடித்தொகை அடர்த்தி என்றால் என்னன்னு சொல்லியாச்சு. வளர்ச்சி என்றா தான் நான் இங்க கழிச்சு கொண்டிருக்க பிரதான பகுதியா இருக்கு. இப்ப குடித்தொகை வளர்ச்சி என்றது பிள்ளைகள் எப்ப பிறப்பு வீதம் இறப்பு வீதத்தை விட அதிகரிக்குதோ அந்த சந்தர்ப்பத்துல குடித்தொகை வளர்ச்சி அதிகரிக்கும் என்று சொன்னாங்க. இப்ப குடித்தொகை வளர்ச்சியோட தொடர்புடைய காலகட்டங்களை நாங்க ரெண்டாக வகைப்படுத்தி பார்க்கிறாங்க பிள்ளைகள். ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிபி 1750ஆம் ஆண்டுக்கு முன்னரான காலகட்டம் விளங்குற மாதிரி சொல்றேன். கிபி 1750ஆம் ஆண்டுக்கு முன்னரான காலகட்டம், கிபி 1750க்கு பின்னரான காலகட்டம். ரெண்டு நாங்கள் விளங்குற மாதிரி உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியின்படி நீங்கள் பார்த்திருப்பீங்கள், அதுக்கு வடிவா விளக்கம் தந்திருப்பாங்க. அதாவது மனித இனம் தோற்றம் பெற்ற காலத்திலிருந்து மந்தமாக சனத்தொகை வளர்ச்சி அடைந்த காலம், மந்தமான சனத்தொகை வளர்ச்சி இடம்பெற்ற காலம், அதாவது மனித இனம் தோற்றம் பெற்றதிலிருந்து கிபி 1750ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டம் அதை தந்திருக்கும். ரெண்டாவது சொன்னாங்க 1750ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன்று வரையிலான காலகட்டம். இதை நாங்கள் உண்மையிலே சொல்லணும்னா இதை நாங்கள் வரலாற்று காலகட்டம் என்று கலைக்கலாம், இதை நாங்கள் அண்மைய காலகட்டம் என்று கலைக்கலாம். சொல்ற விளங்குதா? சோ இந்த காலகட்டங்கள் இரண்டினுடையதும் பண்பு எப்படியானது என்று கேட்டா, நாங்கள் ஒரு டயக்ராம் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி நாங்க பார்க்க கொள்ளலாம். இப்படி ஒரு சார்ட்டை நாங்கள் கீறி எடுத்தோம்டா பிள்ளைகள், இவ்விடத்தை 1750ஆம் ஆண்டு போடுவோம். இங்க மனிதன் தோற்றம் பெற்ற இடத்தை 0 போட்டுக் கொள்ளுவோம். அதாவது 0 ஆண்டு வச்சுக்கொள்ளும், 1 வச்சுக்கொள்ளும், முதலாவது ஆண்டு. ரைட், இன்றைக்கு 2025 வச்சுக்கொள்வோம். இந்த சார்ட் எல்லாருக்குமே விளங்க நினைக்கிறேன். இப்ப சரத்தை இதுல நாங்க மேல அளவு திட்டம் போட போறோம். 1 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன், 4 பில்லியன், 5 பில்லியன், 6 பில்லியன், 7 பில்லியன், இங்கால 8 பில்லியன். இதெல்லாம் பில்லியன் அளவுக்கு இருக்குது. இப்ப என்ன சொல்ல வந்த நாங்க கேட்டா, சனத்தொகையினுடைய வளர்ச்சி இந்த ரெண்டு காலத்திலையும் எப்படி இருந்தா வடிவா கவனிக்க வேண்டும். கிபி 1750ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துல பிள்ளைகள் அன்னளவாக 500 மில்லியன் வரைக்கும் சனத்தொகை காணப்படும். அன்னளவாக 500 மில்லியன் வரையிலான சனத்தொகை காணப்படும். ஆனால் இன்னைக்கு 1750ஆம் ஆண்டுக்கு பிறகு 2025 வரைக்குமான இந்தியா காலகட்டத்துல நாங்க சொல்றோம் 8 பில்லியன் வரைக்கும், அதாவது 500ல இருந்து 1 பில்லியன்ல இருந்து 8 பில்லியன் வரையிலான சனத்தொகை இந்த குறுகிய காலத்துல வளர்ச்சி அடைந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட பாருங்க 1750ஆம் ஆண்டுண்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்கு வரலாறோட சம்பந்தப்படுத்தி கதைக்கிறதா இருந்தா பிள்ளைகள், 1750ஆம் ஆண்டுல இலங்கையில யார் ஆட்சி வருதுன்னா ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி நடந்தது இலங்கையில். ரைட், கிட்டத்தட்ட ஒல்லாந்தர்கள் இலங்கையில ஆட்சி இருந்த காலகட்டம். ரைட், இப்ப இந்த காலகட்டத்துல என்ன இப்ப சரி என்ன ஒரு விதமாக கதைக்கிறேன்னா 2025ல இருந்து 1950ஆம் ஆண்டு கழிச்சவன்னா இன்னைக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு
நாங்கள் அங்கே ஒரு 250 வருஷம், இங்க ஒரு 25 வருஷம், 275 வருஷங்கள்ல உலகத்துல சனத்தொகை 8 பில்லியனா 275 வருஷத்துல உலகத்துல சனத்தொகை 8 பில்லியனா அது. ஆனா 1750 வருஷத்துல விளங்குற வேற கிமு காலமும் இருக்குது பிள்ளைய. நான் கிறிஸ்து தோட்டம் பெற்ற காலத்துல இருந்தா கதைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கும் மனிதன் இருந்தவன். இப்ப இலங்கையினுடைய வரலாறு படிச்சிருப்பியல் 1,25,000 ஆண்டுகளுக்கு முதல் மனிதன் தோட்டம் பெற்றதுக்கான எச்சங்கள் கண்டுபிடிச்சாலும் படிச்சிருப்பேன். அப்போ 1,25 பிளஸ் 1750 இந்த காலத்தை சேர்த்து மனிதன் எண்ணிக்கை மொத்தமா உலகத்துல 500 மில்லியனை விட குறைவு என்று சொல்றோம். எல்லாருக்கும் நான் காய்ச்ச விஷயம் விளங்குதா? தெளிவா இருக்கா? சட்ல இருக்கா சொல்லுங்க. ஃபாஸ்டா போறேன். நேற்று பிள்ளைகள் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து சார் கூட ஃபாஸ்டா போறீங்க போல இருக்கு சார்ன்னு சொல்லி. டே ஸ்லோவா அதுக்காண்டியே போறேன். என்ன பாடம் ஒவ்வொரு சனி ஞாயிறும் இந்த பாடம் அப்படித்தான் நடக்க போகுது. இது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறேன். ஸோ ஏதோ ஒரு விதமான மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரி என்னால முடிஞ்ச ஒரு உதவி என்று வச்சுக்கொள்வோம். ரைட், சட்ல இருக்கா சொல்லுங்க. ஹோஸ்டுக்கு சேட் பண்ணுவோம், கோ ஹோஸ்டுக்கு சேட் பண்ணிடாதீங்க. எஸ், நிறைய பேர் சொல்றாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க சார். உலகத்துல பிள்ளைகள் சனத்தொகை வளர்ச்சி இடம்பெற்ற காலத்துல, குடித்தொகை வளர்ச்சி இடம்பெற்ற காலத்துல ரெண்டா வகைப்படுத்தி பார்க்கிறோம். ஒன்று மனித இனம் தோற்றம் பெற்ற காலத்திலிருந்து 1750ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டம். ரெண்டா ஒரு 275 வருஷத்துக்கு முதல் வரையான காலகட்டம். கிபி 1750ஆம் ஆண்டுக்கு பின்னர் குறுகிய காலத்துல விரைவாக சனத்தொகை இடம்பெற்ற காலம் சொல்றோம். இது வெறும் 275 வருஷம் இன்றைக்கு வரைக்கும் கணக்கு போட்டா 1275 பிளஸ் 1750 பிளஸ் 275 2025ஆம் ஆண்டு வரும். சரிதானே? ரைட். அப்ப என்னன்னு கணக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உழவு காலம் இருக்குது. இது வெறும் 275 வருஷத்துல உலகத்தின் சனத்தொகை 8 பில்லியனா மாறிச்சுன்னு சொன்னாங்க. இதுல 1,00,000 சொச்சம் வருஷங்களுக்கு முதலே மனிதன் தோட்டம் பெற்றுட்டான். இந்த 1950ஆம் ஆண்டு வருஷம் அதை நான் கணக்கு பார்க்கல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷத்துல மனிதன் சனத்தொகை வெறும் 500 மில்லியன் அல்லது 1 பில்லியனை விட குறைவு. அப்ப இந்த கிராஃப்ல நாங்கள் எப்படி இதை வரைய வேணும்னு கேட்டா சனத்தொகை வளர்ச்சி ஆரம்பிக்கிறது இப்படித்தான் கிராஃப் கூடும். இப்படிதான் கிராஃப் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து கொண்டு போகும். அப்ப ஏன்னா சனத்தொகை வளர்ச்சிக்கு கடுமையா நடக்கல. ஆனால் 750ஆம் ஆண்டுக்கு பிறகு இருக்கிற காலத்துல கொடுத்த வளர்ச்சி சடுதியாக அதிகரிச்சு 8 பில்லியன் வரைக்கும் வந்து இப்படி சனத்தொகை இந்த காலகட்டத்துல, இப்ப நான் பெட்டி கீறி இருக்கிற இந்த காலகட்டத்துல அதிகரித்ததுக்கான காரணங்கள் என்ன? இந்த முதலாவது சொல்ல 750க்கு முன்னரான காலகட்டத்துல குடித்தொகை வளர்ச்சி மிக குறைவாக இருந்ததுக்கான காரணம் என்னன்றதுதான் நாங்கள் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இதைத்தான் நான் ஒயிட் போர்டில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி ஆகணும்னு சொல்லி சொன்னேன். அப்ப இந்த காலகட்டத்தை சரியா பிரிக்கிற இந்த மந்தமான சனத்தொகை வளர்ச்சி இடம்பெற்ற காலம், மந்தமான குடித்தொகை வளர்ச்சி இடம்பெற்ற காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் இங்க ஏன் குடித்தொகை வளரையில, குடித்தொகை வளர்ச்சி என்ன சொன்னான், பிறப்பு வீதம் கூடவா இருக்கணும், எதை விட பிறப்பு வீதத்தை விட கூடவா இருக்கணும். அப்படி என்றால் தான் சனத்தொகை வளரும் என்று சொன்னான். உங்களுக்கு விளங்குற மாதிரி என்னோட கண்டு சொல்றேன். 1750ஆம் ஆண்டுக்கு முன்னரான காலகட்டத்துல 10 பிள்ளை பிறக்குதுண்டா அதுல கிட்டத்தட்ட சின்ன வயசுலயே சிசு மரணங்களாயி ஒரு 8 பிள்ளை 5 பிள்ளை செத்துரும். மலேரியா பிளேக் அப்படியான வருத்தங்கள்ல செத்துரும், பசிவட்டினி வஞ்சத்துல செத்துரும், அனர்த்தத்தால செத்துரும். இதனால ஒரு 8 பிள்ளைய நாங்கள் சாடிப்போம். சாடிச்சோம்னா மிஞ்ச போறது ஒரு 2 பிள்ளை தான். ஆனா இந்த இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எடுத்தோம்னா 10 பிள்ளை பெறுறோம்டா அங்க 10 பிள்ளைகளும் அப்படியே உயிரோட தான் இருக்க முடியும். இங்க சைவம் தான் 10 பிள்ளைகள் இருக்கு. இப்ப இங்க சனத்தொகை வளருதுன்னு கேட்டா இங்கதான். இங்க வளருதா? இல்ல, குறையுது. ஆனா பிறப்பு வீதமும் கூட இறப்பு வீதமும் கூட. இங்க பிறப்பு வீதம் உள்ளவா இருக்கு, இறப்பு வீதமும் உள்ளவா தான் இருக்கு. அது நான் இந்தியா காலகட்டம் 4 கூம்பு படிப்பும் பிறகு கதை. அப்ப பண்டைய காலத்துல 1750ஆம் ஆண்டு வரையிலான இந்த காலகட்டத்துல பிறப்பு வீதம் அதிகமாக தான் இருந்தது பிள்ளைகள், இறப்பு வீதம் அதிகமாக தான் இருந்தது பிள்ளைகள். அப்ப எப்படி சனத்தொகை வளர்ச்சி அடையாம இருந்ததுன்னு கேட்டா அதுக்கான காரணம் இறப்பு வீதம் தான், வேற ஒன்றுமே இல்லை. பிறப்பு வீதம் கூட நாங்கள் அந்த கதை சொல்ல முடியாது.
அதுக்கான காரணம் என்ன? இறப்பு வீதம் அதிகமாக இருந்தமை. அப்ப இறப்பு வீதம் இந்த காலத்துல ஏன் அதிகமாக இருந்தது என்றுதான் நாங்கள் இப்ப கேள்வியை டிஸ்கஸ் பண்ண வரும். அதாவது மனிதன் தோற்றம் பெற்ற காலத்திலிருந்து கிபி 1750ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துல மந்தமான குடித்தொகை வளர்ச்சி இடம்பெற்ற காலத்துல இறப்பு வீதம் அதிகமாக காணப்பட்டமைக்கான காரணங்கள் என்று கேட்டால் நீங்க சொல்ல வேண்டிய முதலாவது விடை இருக்கும். உங்களுக்கு என்னன்னு தெரியும்? இறப்பு வீதம் கூட இருந்ததுக்கான காரணம் மருத்துவ சுகாதார விருத்தியின்மை, தடை குறைவு. மருத்துவ சுகாதார விருத்தி மிக குறைவாக காணும். இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஆயுர்வேதம் அது இதெல்லாம் இருந்து அந்த காலத்துல மிக குறைவாக இருந்ததுன்னு சொல்ல வேண்டியது. இரண்டாவது விட சொல்லலாம் என்னண்டு, உணவு பற்றாக்குறை. உணவு பற்றாக்குறை. அதே மாதிரி மூன்றாவது உணவு பற்றாக்குறை வந்தா என்ன வரும்னு கேட்டா பஞ்சம், பசி, பட்டினி எல்லாம் வரும். பஞ்சம், பசி, பட்டினி இப்படியான விஷயங்களால இறப்பு வீதம் கூடவா நடக்கும். அடுத்து நாலாவது சொல்றோம் என்ன, இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பிலான விழிப்புணர்வுகள் இன்மை. சோ இயற்கை அனர்த்தங்களால அதிக அளவுல இறந்தாங்க. இயற்கை அனர்த்தங்கள். அடுத்தது கல்வி அறிவு குறைவாக காணப்பட்டது. கல்வி அறிவு குறைவாக இருந்தா என்ன நடக்கும்? இடியும் மின்னல் ஒன்று வந்தா என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாது. அனுபவங்கள்லாம் சில நேரம் பாடங்களா அமைஞ்சிருக்கும் அந்த காலத்துல. எழுத்து மூலங்களா இன்றைக்கு நாங்கள் படிக்கிற மாதிரி அப்படி செய்யாதேங்கோ இப்படி செய்யாதேங்கோ எல்லாம் எல்லாருக்கும் தகவல் போவாது. சோ அப்ப அதனால சுனாமி வருமெண்டே அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு சுனாமியே கண்டிருக்க மாட்டாங்க சில பேர். அது 100 வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லாட்டிக்கு 500 வருஷத்துக்கு ஒருக்கா, இல்லாட்டிக்கு 50 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சுனாமி வரலாம். அப்ப சுனாமி தொடர்பா பெரிய விழிப்புணர்வுகள் இருக்கா. அப்ப வந்தா ஒரேடியா அள்ளி கொண்டு போயிடும். அப்படி நாங்கள் என்ன செய்யறோம், அந்த காலத்துல இறந்த தன்மை கூட வேற. விழிப்புணர்வு இல்ல, கல்வி அறிவு இல்லை. அதே போல கல்வி அறிவு என்ற விட மாதிரியே தொழில்நுட்ப அறிவு இல்லாட்டி தொழில்நுட்பங்கள் விருத்தி அடையாது. தொழில்நுட்ப விருத்தி இன்மை இல்லாட்டி குறைவு என்று எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விட சொல்லலாம் நாங்கள் என்று கேட்டால், எஸ், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி இருக்க கவனிங்கோ, மருத்துவ சுகாதார விருத்தி குறைவு, உணவு பற்றாக்குறைகள், பஞ்சம், பசி, பட்டினி முதலானவற்றால் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது, இயற்கை இனத்தங்களால் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது, கல்வி அறிவு வீதம் குறைவாக இருந்தது, தொழில்நுட்ப வீதம் அதற்கு தொழில்நுட்ப அறிவு குறைவாக இருந்தது. அடுத்தது மலேரியா, பிளேக், அதே மாதிரி வாந்தி பேதி, வயிற்றோட்டம் இப்படியான பல்வேறு நோய்கள் அந்த காலத்துல அதிக உயிர்களை கொலை செய்தன. இன்றைக்கு நாங்கள் தலையிடிச்சாலும் இல்லாட்டி காய்ச்சல் வந்தாலும் பெனடோல போடுவோம். அந்த காலத்துல அப்படி இருந்தா? சும்மா ஒரு கதைக்கு கேட்கிறேன் பிள்ளைகள். கொரோனா பழைய காலத்துல வந்துட்டு வெப்பம், போன் இல்ல, டெக்னாலஜி இல்ல, ஒன்றுமே இல்ல. பழைய காலத்துல கொரோனா வந்துச்சு, என்ன நடக்கும் சட்ல சொல்லுவா. ரைட். அவன் சொன்ன மாதிரி இறப்புகள் அதிகமா இருக்கும் பிள்ளைகள். இன்றைக்கும் சீனாவிலேயும் ஜப்பான்லயும் யூரோப்பிலான அச்சம் முழுவதுமாக முடியல. இன்றைக்கும் மாஸ்கோட தான் தெரியுறாங்க. ஆனா எங்கட நாடுகள் பாருங்க, மாஸ்க உடனே எடுத்துட்டேன். அப்ப மாஸ்க் சில பேர் போட்டுக்கொண்டு திரியணும். அது யாரண்டு கண்டுபிடிக்க கூடாதுக்காண்டி கபல் சார் தெரியறதுக்காண்டி மாஸ்க் போட்டு தெரியணும். அப்படியும் இருக்குது சம்பவங்கள். ரைட். மாஸ்க் இப்படியும் பயன்படுத்துறாங்க. அதனால கொரோனா பரிகாரம். கொரோனாவில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இன்னைக்கு நாங்க மாஸ்கே ஓடுறோம் இல்லை. மெடிக்கல் உதாரணமா தடுப்பூசி டப்புன்னு கண்டுபிடிச்சாங்க, எல்லாரும் போட்டாங்க, ஓகே. அந்த காலத்துல இருந்ததா இந்த விஞ்ஞான வளர்ச்சி? இல்லை. சோ இதனால அதிக அளவிலான உயிரிழப்புகள் ஏற்படும். இதுல ஒரு 7 காரணங்கள் கிட்ட சொல்லிங்க. எப்படியும் எக்ஸாம் ஒரு 5 காரணத்துக்கு 2 விளக்கம் சொல்லி வைப்பாங்க. சோ இது வடிவா திருப்தி போதும். ரைட். அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வரோம் பிள்ளைகள். 1750ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டத்துல குடித்தொகை இப்படி சடுதியாக அதிகரிச்சமைக்கான காரணங்கள் என்ன?
தொகை சடுதியாக அதிகரித்தவைக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நான் 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டத்துல குடுத்தொகை அதிகரித்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் ஒன்று நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள் எஸ் அதாவது மருத்துவ சுகாதார விருத்தி சுகாதார மருத்துவ விருத்தி என்ன அதே மாதிரி அடுத்த விட சொல்லலாம் நாங்கள் கேட்டா இளவயது திருமணம் சின்ன வயசுலயே வெடிங் பண்றது அது பாலிய திருமணங்கள்னு சொல்லலாம் அது பாலிய வயது திருமணம் இதனாலே அதிக அளவுல பிறப்பு கூடும் அதே மாதிரி இறப்பு அப்படி இங்க குறைஞ்சு கேட்டதுக்கான காரணத்தை இப்ப பிறப்பு அப்படி அதிகமா இருந்ததை பற்றி நாங்க சொல்லிட்டு அடுத்தது நாங்க சொல்லலாம் என்னண்டு விவசாய பொருளாதாரத்தை பின்பற்றுகின்ற நாடுகளாக அதிக விவசாயத்தில் ஏற்பட்ட விருத்தி விவசாய பொருளாதாரம் என்ற ஒரு காரணம் இருக்குது அதிக சனத்தொகை இருந்ததுக்கான காரணம் அதே மாதிரி நாலாவது நான் சொல்லலாம் கல்வியறிவு வீதம் வளர்ச்சி அடைஞ்சது கல்வியறிவு கூடிச்சுது உண்மையிலே இந்த விடையை நாங்கள் என்ன செய்யணும்னா இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கேள்வி இருக்குது பிள்ளைகள் என்ன கேள்வி கேட்டா இன்னைக்கு அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடுகள்ல எல்லாமே அடைந்த நாடுகள்ல எல்லாமே சனத்தொகை பிறப்பு வீதம் குறைவா இருக்கு பிறப்பு வீதம் குறைவா இருக்கிறதுக்கான காரணங்களாக இந்த விடைகளை நாங்க சேர்க்கிறோம் அப்ப 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டத்துல இறப்பு வீதம் ஏன் குறைவாக இருந்ததுன்னு சொல்லி நான் அதை காய்ச்சிட்டு பிறகு இதுக்கு வாரேன் இது பிறகு குழப்பம் உங்களுக்கு அதனால நான் அதுக்கு வாரேன் இறப்பு வீதம் குறைவாக இருந்ததால்தான் 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டத்துல குடுத்தொகை வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கான காரணங்களா ஒன்று சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மருத்துவ சுகாதாரம் விருத்தி அடைஞ்சு மருத்துவ சுகாதாரம் அது சார்ந்த விஷயங்கள் விருத்தி அடைஞ்சு அதே மாதிரி ரெண்டாவது சொல்ல நான் இறப்பு வீதம் குறைவாக இருந்ததுக்கான பிரதானமான காரணங்களா பஞ்சம் பசி பட்டினி வறுமை முதலானவை நீக்கப்பட்டது அல்லது குறைக்கப்பட்டது எதனால பசுமை புரட்சி மரபணு தொழில்நுட்பம் இப்படியான விஷயங்களால உணவு தேவை பூரணப்படுத்தப்பட்டது அதே மாதிரி பிள்ளைகள் போசாக்கான உணவு அங்க மற்ற விலைக்கு நீங்க போசாக்கின்மையான போசாக்கான உணவுகள் கிடைக்காம என்று விட கொடுத்திருக்கலாம் 8வது விடையா அடுத்தது போசாக்கான உணவு கிடைக்க வழிகிட்ட பிறகு இறப்பு வீதம் குறைக்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வியறிவு வீதம் கல்வியறிவு அதிகரிக்குது அதே மாதிரி சுகாதாரம் இல்ல தொழில்நுட்ப விருத்தி ஏற்பட்டது அதே மாதிரி அடுத்த விஷயம் நான் சொல்லலாம்னு கேட்டால் இந்த இறப்பு வீதம் குறைவாக இருந்ததுக்கான காரணம் என்னதான் நோய்களுக்கான தடுப்பூசிகள் தடுப்பு மருந்துகள் கண்டறியப்பட்டது உதாரணமா மலேரியா பிளேக் இதுகள் எல்லாம் இப்ப இல்லை சோ தொற்று நோய்களுக்கான தடுப்பு மருந்துகள் அல்லது தொற்று நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இறப்பு வீதம் குறைஞ்சதுக்கு மற்றும் ஒரு முக்கியமான காரணமா நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அனர்த்தங்கள் தொடர்பாக அறிந்து கொள்ள முன்கூட்டியே அறிய முடிந்தவை என்று அது நாங்கள் தொழில்நுட்பத்துக்கையும் பார்க்கலாம் கல்வி அறிவிக்கலையும் எல்லாம் அனர்த்தங்கள் தொடர்பாக முன்கூட்டியே எதிர்வு கூறக்கூடிய மாதிரி இருத்தல் சுனாமி வருதாண்டா முன்னுக்கே செய்தி வாட்ஸ்அப்ல வந்து இதுதான் அந்த விஷயம் 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலகட்டங்களில் இறப்பு வீதம் ஏன் குறைவாக இருந்தது இறப்பு வீதம் குறைவுன்றது நேரத்தில் சாகிறது குறைவா இருந்ததுதான் குரநூல் இந்த எல்லாருக்குமே விளங்கிச்சா சட்டில சொல்லணும் நோட்ஸ் ரேகை இதுக்கான விளக்கங்கள் இருக்கு நீங்க புற பாய்ச்சி சட்டில சொல்லுவோம் இதை விளங்கப்படுத்தினது கிளியர் ஆகும் இல்ல இந்த போன் ஐபோன் ஒப்போன்னு சொல்லி இருக்கிற ஐடியா எல்லாத்தையும் தூக்குறேன் இல்லையா ஐ எம் வெரி சாரி
சரி, இந்த அளவு எல்லாருக்குமே விளங்கிச்சேன்னு சொன்னால் அடுத்தது பிள்ளைகள் இன்னொரு விஷயம், ஒரு இன்ஸ்டிடியூட், அதாவது என்னுடைய நிறுவனத்துல புவியியல் பாடம் நடந்து கொண்டு இருக்குது. 25 and 26 அதே மாதிரி 2 பட்சுக்கும் அதோட சேர்த்து மேப்பிங் கிளாஸஸ். மேப்பிங் கிளாஸஸ் வந்து 2 பட்சுக்குமே ஃப்ரீ. அதோட 2025 பட்சுக்கு 26 பட்சுக்கான அனுமதி இருக்குது. பிளஸ் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் நான் தாரேன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பௌதீக புவியியல் மற்றும் மாட புவியியல் புத்தகங்களை கொள்வனவு செய்கிற மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கான அனுமதி இலவசம். அனுமதின்னு சொல்றது ஃப்ரீ அட்மிஷன். ஒரு மந்த் நீங்க என்னுடைய இன்ஸ்டிடியூட்ல நீங்க பிசிக்கல் ஜியோகிராஃபி அதே மாதிரி இப்போ ப்ராக்டிக்கல் ஜியோகிராஃபியை நீங்க படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பௌதீக புயல் மற்றும் மாட புயல் ஆகிய புக்ஸை நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா ரைட், தபால் மூலமா உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஸோ அது தொடர்பாக அந்த 2 புக்கையும் நீங்க வாங்குற பட்சத்துல உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கான அனுமதிகள் வழங்கப்படுது. இது வளமையா நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கொள்ற ஆஃபர். போன டிசம்பர் தான் கடைசியா கொடுத்திருந்தேன். ஸோ டிசம்பர் ஆஃபர் போட்டு ஜனவரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் கொடுத்தேன். அதே போல இப்ப ஜனவரி ஆஃபர் போடுறேன். பிப்ரவரி இந்த மாதம் வேண்ட பிள்ளைகள் பிப்ரவரி ஃபுல்லா கிளாஸஸ்ல இருந்து படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றது பார்த்துட்டு இருக்கிறோம். பேப்பர் கிளாஸஸ் வந்து பெரும்பாலும் இந்த டேர்ம் எக்ஸாம் எல்லாம் ஒதுங்கி முடியட்டும், ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச கையோட நாங்கள் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்க்கிறோம். ஸோ உங்களுடைய அனுமதிகளை முன்கூட்டியே பதிவு செய்து வைத்திருக்கிறதும் ஒரு விதத்துல நன்மைதான். ஸோ விரும்புகிறார்கள் மாத்திரம் உங்களுடைய பெயர் விவரங்களை எனக்கு இதுல மூலையில இருக்கிற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ரைட்ஸ் தேவையானாக்கள் மாத்திரம், யாரையுமே கட்டாயப்படுத்துறது இல்லை. சரிதானே? அதே மாதிரி வெகு விரைவில் படங்குறித்தல் பயிற்சி புத்தகம் உண்டு. அது கிளாஸ்லயே விளங்கப்படுத்தி படிப்பிக்கிறதுக்கான புத்தகம். அதே மாதிரி மாட புயலும் வினாவிடை தொகுப்பு புத்தகம் ஒன்று வெளிவர இருக்குது. ஸோ அந்த நூல்களும் வந்து விரைவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கணுமோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கைக்கு மாத்திரம் தான் அந்த புத்தகங்கள் அடிக்கப்படும். மேலதிகமாக அடிச்செல்லாம் நான் இப்படி இப்போ முன்னுக்கு கொடுக்குற மாதிரியான புத்தகங்களை தரமாட்டேன். ஸோ இதுகள் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மை கிளாஸ். இது சம்பந்தமா ஏதாவது கிளாஸஸ் சம்பந்தமான இன்குவாரிஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ஆறுதல ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் பாடத்துல டீச்சர்ஸ் கைடு பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்று போட போறோம். அந்த அட்டவணையை தெளிவா வழங்கி கொடுப்போம். உங்க எல்லாருடையும் கையில அந்த அட்டவணை இன்னைக்கு பாடத்துல நீங்க கட்டாயம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதை அடிப்படையாக கொண்டுதான் இதை கலைக்க போறேன். சோ ஒன்று நாங்கள் இதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று முதலாவது வந்து கட்டம் அல்லது ஆண்டு என்று போட்டிருப்போம். நான் இது மினக்கட்டு கட்டம் அடிக்கிறத விட உங்களுக்கு டீச்சர்ஸ் ஐடியா காட்டலாம். வெயிட், இந்த ஸ்லைடு எல்லாருக்குமே தெளிவா தெரியுமென்று நம்புறேன். சோ இதுல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த சனத்தொகை அல்லது குடித்தொகையுடைய வளர்ச்சி போக்க பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் கூட இப்படி அட்டவணை வந்துட்டு உங்களோட கேள்வி கேட்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு பாத்தீங்கன்னா இந்த மந்தமான வளர்ச்சி போக்கு காலம், அதாவது வரலாற்று காலம்னு சொல்லுவோம், கிபி 1950 வரைக்கும். இங்க 500 மில்லியனை விட சனத்தொகை அந்த அளவு தான்ன்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கதைக்க போற விஷயம் எங்க இருக்குன்னு கேட்டா கீழே 2வது அட்டவணை. 2வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னு கேட்டா 1804 ஆண்டு வடிவ ஆண்ட கவனிங்கோ. 1804 ஆண்டினுடைய வளர்ச்சி காலகட்டம் எங்களுக்கு வளர்ச்சிக்கு எத்தனை ஆண்டு எடுத்துன்றது தரவில்லை. சோ அதே நேரம் அந்த காலத்துல 1804 ஆண்டுல உலகத்தின் சனத்தொகை பிள்ளைகள் கிட்டத்தட்ட 1 பில்லியன். 1 பில்லியன் என்றது 1000 மில்லியன், 1000 மில்லியனா இருக்கு. 1 மில்லியன் என்றது, சாரி 1 பில்லியன் என்றது 1000 மில்லியன். சரிதானே? 1000 மில்லியன் சொல்லிக்கல, இது 2000 மில்லியன் 3000 மில்லியன் நீங்க கால்குலேட் பண்ணிக்கொள்ளுங்க. அது வேறு. இப்ப 2வது ஆண்டு எடுத்துக்கொள்ளும் வடிவா இந்த அட்டவணையை கவனிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
1927 சனத்தொகை எப்படி இருந்தன்னு கேட்டால் 2 பில்லியனாக வளர்ச்சி அடைஞ்சது. 2 பில்லியனாக இந்த சனத்தொகை வளர்ச்சி அடைஞ்சது. 1 பில்லியன்ல இருந்து 2 பில்லியனாக சனத்தொகை வளர்ச்சியடைய எடுத்த காலம் எவ்வளவுன்னு கேட்டா பிள்ளைகள் 123 வருடம். படிவா விளங்கிக் கொள்ளணும். 1 பில்லியன்ல இருந்து 2 பில்லியனாக சனத்தொகை வளர்ச்சியடைய எடுத்த காலம் 123 ஆண்டுகள். எல்லாருக்குமே விளங்கிச்சா இது? 1 பில்லியன்ல இருந்த சனத்தொகை 2 பில்லியனா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 123 வருஷம் எடுத்திருக்குது. இப்ப அடுத்த விஷயம் பாருங்க, 2 பில்லியன்ல இருந்து 3 பில்லியனாக சனத்தொகை வளர்ச்சி அடைகிறதுக்கு வெறும் 32 வருடங்கள் தான் எடுத்திருக்கு. ஏண்டா பிறப்புகள் அதிகமாகி இறப்புகள் இன்னும் குறைஞ்சதுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, 3 பில்லியன்ல இருந்து 4 பில்லியனாக சனத்தொகை அதிகரிக்கிறதுக்கு எடுத்த காலம் வெறும் 15 வருஷம். இதைத்தான் சொல்றது பிள்ளைகள் சனத்தொகையினுடைய இரட்டிப்பு காலம், டபுள் ஆகிறது. அதே மாதிரி 4 பில்லியன்ல இருந்து 5 பில்லியனாக சனத்தொகை வளர்ச்சி அடைகிறதுக்கு எடுத்த காலம் வெறும் 13 ஆண்டுகள். அதே மாதிரி 5 பில்லியன்ல இருந்து சனத்தொகை 6 பில்லியனாக வளர்ச்சி அடைய எடுத்த காலம் வெறும் 12 வருடம். 6ல இருந்து 7க்கும் வெறும் 12 வருஷம். இப்ப நாங்க 2023 ஆண்டு டேட்டாவே மேட் பண்ணுவோம். ஏண்டா 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் எங்களுக்கு 8 பில்லியன் உலக சனத்தொகை ஒன்று செய்தி வந்தது. 8 பில்லியனாக உலகத்தின் சனத்தொகை இருந்துன்னு சொன்னா, இப்ப 2011 இருந்து 2023 வரையும் கழிச்செடுங்க, எத்தனை ஆண்டு வருது? எத்தனை ஆண்டு? அதுவும் 12 ஆண்டு. ஒரு சீராக போய்கொண்டிருக்கின்ற நாங்கள் எடுக்கலாம். இந்த 3ஐயும் வச்சு கொண்டு சீனாவிலே தற்பொழுது சனத்தொகை குறைஞ்சு கொண்டிருக்கு. சீனாவில தற்போது சனத்தொகை குறைஞ்சு கொண்டிருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ அதிக அளவில் மனிதர்கள் சனத்தொகை அதிகரிக்கிறது கடுமையாக உழைக்கிறார்கள் என்றுதான் நாம சொல்லுவோம். சரிதானே? ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப 2023 ஆண்டு சனத்தொகை 8 பில்லியனா மாறிச்சுது. அது 7ல இருந்து 8 பில்லியனா மாறதுக்கு எடுத்த காலம் 12 வருஷம். அப்ப இனி எப்ப சனத்தொகை 9 பில்லியனா மாறும்? 2023 இருந்து இன்னும் ஒரு 12 வருஷத்துல கிட்டத்தட்ட அதுக்குள்ள வந்துடும். ஒரு 11 வருஷத்துக்குள்ள அடுத்த 9 பில்லியனா சனத்தொகை மாறிடும் பிள்ளைகள். எல்லாருக்குமே இது விளங்குதா? சொல்லவாறு இத பாடம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பிள்ளைகள். மாடப்பியல் டஃப் இல்ல, இது இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிற பாடம். இதெல்லாம் அட்டவணை நீங்க பாடம் ஆக்குறதுல விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது. எக்ஸாம்ல கேட்பாங்க, நீங்க அதை பார்த்து எழுத வேண்டியதான். இது தெளிவா எல்லாருக்குமே? தெளிவா சட்ல சொல்லுங்க. கோஹோஸ்டுக்கு வேணா ஹோஸ்டுக்கு. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல இந்த அட்டவணையில இருந்து எங்களுக்கு என்ன விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு கேட்டா, சனத்தொகை இரட்டிப்படைகிறதுக்கு எடுக்கிற காலம் குறைஞ்சு கொண்டு வருது என்று நாங்க எடுக்கலாம். அதாவது சனத்தொகை 1 பில்லியன் 2 பில்லியனா மாறதுக்கு முதல் எடுத்த காலம் 123 வருஷம். 2ல இருந்து 3ஆ மாறதுக்கு எடுத்த காலம் 32 வருஷம். 3ல இருந்து 4ஆ மாறதுக்கு எடுத்த காலம் 15 வருஷம். 4ல இருந்து 5 13 வருஷம். 5ல இருந்து 6 12. 6ல இருந்து 7 12. 7ல இருந்து 8 12. அப்ப போக போக காலம் குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப இதுல இருந்து நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விளக்கம் என்ன? சனத்தொகையினுடைய இரட்டிப்பு காலம் குறைவடைந்து கொண்டு வருது என்றா அதனுடைய அர்த்தம் உலக சனத்தொகை சடுதியாக அதிகரிச்சு கொண்டு இருக்குது என்றதுதான். விளங்குதான் எல்லாருக்குமே? உலகத்து சனத்தொகை சடுதியாக அதிகரிச்சு கொண்டு இருக்குது. அப்ப இன்னும் அதிக அளவுல பிள்ளைகள் பிறக்க இறப்புகளும் குறைய என்ன நடக்கும்? 5 வருஷத்திலேயே 9 பில்லியனா இருந்த சனத்தொகை 10 பில்லியனா மாறிடும். மேபி ஒரு காலத்துல 1 வருஷத்துல அந்த சனத்தொகை டபுளா மாறும். எங்க பார்த்தாலும் மனிதர்களாத்தான் திரிவாங்க. காடு கிராமங்கள் எல்லாம் நகரமா மாறி சகல இடமும் ஃபுல்லாவே மனிதர்கள் வாழ்றதுக்கு இடமில்லாத ஒரு இடமா இந்த பூமி மாறிடும். ஃபியூச்சர்ல பூமி அழிய போகுது. எப்படி அழியும் என்று கேட்டால்
மாசுபாடுகள் காரணமா டஸ்டா இருக்க போகுதுங்கிற பூமி ஃபியூச்சர் எல்லாமே. ஸோ இதுல இங்கிலீஷ் மூவிஸ் பாக்குற ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸோட ரிலேட்டிவாவோ அல்லாட்டிக்கு சைஃபை மூவிஸோ ரைட் அதுல பாத்தீங்கன்னா எங்களோட பூமி வாழத்தகுதி இல்லாத கிரகமா மாறும். உடனே எங்களுடைய ஆகலை என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு ஒரு ஸ்பேஸ் ஷிப் எடுத்துட்டு வேற கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போவாங்க. ஸோ அப்படி எங்களோட பூமி வந்து கொஞ்ச நாள் அழிஞ்சிருவோம்னு தெரிஞ்சு எல்லாருமே ஒழிக்கிட்டுவாங்க. ஸோ அதே தான் நடக்கும். குறிப்பிட்ட காலத்துல ஸ்பேஸ் ஷிப்ல ஒரு குறிப்பிட்ட ஆகலை மட்டும் ஏற்றி கொண்டு இந்த பூமி அழியக்குள்ள ஒரு டீம் வெளிக்கிட்டுரும். ஸோ மேபி நல்ல பணக்கார டீமா வெளிக்கிடலாம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற பணக்காரன் தப்பிடுவான். என்னத்தால நாங்கள் செய்யற இந்தியா செயற்பாடுகளால ஒரு ஒன்றும் இல்லை. அப்ப வினை விதைத்தவன் வினை அறுக்கவனும் தானே. ஸோ அதுதான் அது. எவ்வளவு தூரம் நாங்கள் டஸ்ட் இல்லாட்டிக்கு தூய்மை இல்லாம இந்த பூமியை பராமரிக்கிறோமோ அதே அளவுக்கு எதிர்வினைவுகள் எங்களுடைய பரம்பரையை வந்து சேர போகுது. ஸோ இது உண்டு ரைட். ஸோ இது கிளியர்ன்னு சொன்னா பிள்ளைகள் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போறேன். ஸோ உலகத்தினுடைய சனத்தொகை வளர்ச்சி போக்கத்தான் இதுல காட்டியிருக்காங்க. 1950ஆம் ஆண்டுல இருந்து இங்க போட்டிருக்காங்க. இந்த அட்டவணையை தான் பிள்ளை இப்ப ஏற்கனவே போட்டிருக்க இந்த சார்ட்டை தான் படமா காட்டியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் முழுமையான ஆண்டுகளா இருக்கு அவ்வளவு. உலகத்துல சனத்தொகை பாருங்க பிள்ளைகள், கிட்டத்தட்ட இது வந்து கணிப்பின்படி சொல்லி இருந்த அளவு என்னன்னு கேட்டால் அப்ரோக்ஸா 8 பில்லியன் இந்த ஒரு முக்கால் திட்டத்துல கிடக்குது. 2026, 27ஆம் ஆண்டு கால பகுதியில தான் இந்த சனத்தொகை வருமென்று அவங்க சொல்லியிருந்தாங்க 8 பில்லியன். ஆனால் 2023ஆம் ஆண்டு அந்த சனத்தொகை டபுள் ஆயிருக்கு. ரெண்டா இனி 2023ஓட 12 கூட்டி பாருங்க 2025, 2035ஆம் ஆண்டுல 9 பில்லியனா மாறும். ஆனா தரவு என்ன சொல்லுது, 2040ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் 9 பில்லியன் சனத்தொகை வரும்னு சொல்லுது. ஸோ 2035ஆம் ஆண்டு நீங்கள் ஞாபகம் இருந்தா நீங்க எல்லாம் வளர்ந்து வெட்டிங் பண்ணிருவீங்க அந்த டைம்ல. ஸோ எல்லாம் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பீங்க. அந்த டைம்ல என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சுசான் சார் சொன்ன 9 பில்லியன் சனத்தொகை வந்துட்டுதான் சொல்லி ஒரு செய்தி வரைக்கல ஆண்டு 2035, 36 அந்த ரேஞ்சுக்குள்ள நிற்கும். இப்பவே உள்ள சனத்தொகை இத்தனையா மாறிட்டுது, கிட்டத்தட்ட 8 பில்லியன் தாண்டிச்சு. 8.1 சொல்றாங்க சில இடங்கள் ரைட். அப்ப இந்த சார்ட்டை பற்றி நாகாஜம். ஸோ இதுதான் பிள்ளைங்க அந்த 2 புக்கும், பௌதீக புயல் அண்ட் மாட புயல், 2 புக்கும் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட அது உங்களுக்கு பிப்ரவரி கிளாஸஸுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஃப்ரீ ரைட். அட்மிஷன்ஸ்ன்றது டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அட்மிஷன் ஃப்ரீ இல்ல, டியூஷன் ஃபீ ஃப்ரீ. விரும்பினாக எடுக்கலாம். அவ்வளவுதான். வினாவுடைய தொகுப்பாக ஃபுல்லாவே இருக்கு கேள்வியுடையா ரைட். இது அடுத்த விஷயம் பார்த்துக்கொள்ளும் சனத்தொகை வளர்ச்சியோட தொடர்புடையது. ஐக்கிய நாடுகள் சபை 2015ஆம் ஆண்டு வெளியிட்ட இந்த அட்டவணை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு வருடத்துக்கு எத்தனை பிறப்புகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இருக்கு, குறைவிருத்தி நாடு. குறைவிருத்தி நாடுகள்ன்றது பிள்ளைகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ன்றது டெவலப்ட் கண்ட்ரிஸ். டெவலப்ட் கண்ட்ரிஸ் சொல்றது அமெரிக்கா, அதே மாதிரி ஜெர்மனி, இங்கிலாந்து, ஜப்பான் இப்படியான நாடுகள் நாங்கள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் சொல்லுவோம், வெல் செட்டில் கண்ட்ரிஸ். ஸோ அதே மாதிரி சீனா, பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை இப்படியான நாடுகள் எல்லாமே அபிவிருத்தி குறைவிருத்தி நாடுகள். ஆப்பிரிக்க நாடுகள்ல மேக்சிமம் எல்லாமே குறைவிருத்தி நாடுகள். அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா பாருங்க, வடிவ இந்த அட்டவணையை இருக்கா, இந்த அட்டவணையோட ஆப்ஷன் பண்ணுவோம். அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல பிறப்பு வீதம் வந்து ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட பிறப்பு ஒரு நாளுக்கு 37,700 பேர் பிறக்குறாங்க ஒரு நாள்ல இன்றைக்கு என்று வச்சுக்கொள்ளும். ஆனா அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடுகள்ல 3,62,200 பேர் வந்து ஒரு நாள்ல பிறக்குறாங்க. சோ இந்த வேறுபாட்டுக்கான காரணம் என்ன? எனக்கு யாராவது நான் விட சொல்லுவேன் சார் என்றார்கள் சொல்லலாம். வடிவா கேள்வியை கவனிங்கோ. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல சனத்தொகை பிறப்பு வீதம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? விட சொல்லுவேன் சார் என்றார்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ண. எஸ் அன்சிக் சொல்லுங்க அப்போ. சார் அங்க கல்வி மட்டம் குறைய, இளவயது திருமணம். வெரி குட். ரெண்டும் தானா? கல்வி மட்டம் குறைய, இளவயது திருமணம். ஓகே, இதான் பிள்ளைகள் அவர் சொன்னதான் விஷயம். அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடுகள்ல ஏன் சனத்தொகை கூடணும்? இலங்கையை நீங்கள் இதுக்கு யோசிக்க கூடாது பிள்ளைகள். இலங்கை என்ற நாட்டினுடைய சனத்தொகை எப்படி இருக்குன்னு கேட்டால்
ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டு குறித்தான சனத்தொகை கட்டமைப்பை கொண்டிருக்கிறோம். சோ அதனால நாங்கள் இலங்கையை யோசிச்சு கொண்டு ஒரு அபிவிருத்தி அடைந்து வர நாட்டுக்கான சனத்தொகை பற்றி காயக்கூடாது. இலங்கையை மறந்துடணும் அபிவிருத்தி அடைந்து வர நாடுன்னு சொல்லி சனத்தொகையில கேள்வி கேட்டா, ரைட்? அப்ப நாங்க பாகிஸ்தானோ இந்தியா வச்சு கொண்டு காய்ச்சோம்னா கொஞ்சம் ஓகே இருக்கும், சீனா வச்சு கொண்டு காய்ச்சாலும் ஓகே தான். சோ சாரா சொல்லுங்க அப்போ. அபிவிருத்தி அடைந்த நாட்டுல வந்து பிறப்பு வீதம் அதிகமாக காரணம் வந்து கல்வி அறிவு உயர்வாக இருத்தல், மற்றது வயது முதிர்ந்த திருமணம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்ல பிறப்பு வீதம் கூடவா இருக்கிறதுக்கான காரணம்? அபிவிருத்தி அடைந்து வர நாட்டுல வந்து மருத்துவ வசதிகள் அதிகமா இருக்கும், மற்றது அபிவிருத்தி அடைந்து வர நாட்டுல இளம் வயது திருமணங்களும் இளம் வயது திருமணங்கள் அதிகமா இருக்கும். வேற வேலை வாய்ப்பு வசதிகளை நில துண்டாக்களை கைப்பற்றுவதற்காகவும் பிறப்பு வீதம் அதிகமா இருக்கும் என கணிக்கப்படுகிறது. வேற யாராவது? எனக்கு ஃபாத்தி மிஃப்லா சொல்லுவோமா? கல்வி நிலை குறைவாக காணப்படுதல், விவசாயம் பிரதான பொருளாதார செயற்பாடாக காணப்படுதல், இளவயது திருமணம், குடும்ப திட்டமிடல் முறையாக பின்பற்றப்படாமை, கருவள வீதம் உயர்வாக காணப்படுதல். வெரி குட். அதே மாதிரி ஓகே, 2 பேரும் தான். ஸோ சந்தர்ப்பம் கேட்ட பிள்ளைகளுக்கு சான்ஸை கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ அதான் பிள்ளைகள் விஷயம் ஏற்கனவே நான் கழிச்சிடலாம். இங்க வந்து என்ன விஷயம் வந்து கேட்டா, அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடுகள்ல சனத்தொகை பிறப்பு வீதம் கூடவே இருக்கிறதுக்கான பிரதான காரணத்துல உண்டு அங்க இளவயது திருமணங்கள் உண்டு. அதாவது சின்ன வயசுலயே வெட்டிங் பண்றது. எப்படா 7 முடியும் பார்த்து வெட்டிங் பண்றாங்க கிடையாது இப்ப கண்ணால பிறகு. இது ஒரு எங்களோட அப்பாக்கள் ஜென்ரேஷன்ல இருந்த கல்ச்சர் திருப்பி வந்துச்சு. எப்படா 7 முடியும்னு பார்த்துட்டு இருப்பாங்க மேக்சிமம் வெட்டிங் பண்றதுக்கு. இப்ப எங்கட பிள்ளைகள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஜென் சாட்டோ ஜென் ஜியோ, ரைட்? ஐ டோன்ட் நோ. அதே மாதிரி ஓயில் முடிஞ்சாயோடய வெட்டிங் பண்ற பிள்ளைகளும் இருக்குது இப்ப மேக்சிமம். எல்லாரும் சொல்றது சொல்லல, நான் சொல்றது கொமனா நடந்த சம்பவங்களை சொல்றேன், ரைட்டா? சோ அப்படியான விரைவான திருமணங்கள் என்ன செய்யணும்னா, சும்மா சொல்றேன், பிறந்து 15 வருஷத்திலேயே திருமணம் செய்தால் மிச்சம் வாழப்போற 75-80 வருஷத்தின் எல்லாமே யோசிப்பேன். லைஃப்ல முதலாவது சொந்த காலில் நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வர வேண்டியிருக்கு. சொந்த காலம் ரெண்டா தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அங்கர்மா பட்டி 1400 1500 1550 வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை யோசிக்காம உடனோடி போய் வெட்டிங் பண்ணா என்ன நடக்கும் கேட்டா கொஞ்ச நாள்லயே எல்லாம் சிக்கலாம் மாறிடும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன், கிட்டத்தட்ட இளவயது திருமணங்கள் நடந்ததுக்கான பிரதானமான காரணம் என்ன இருக்கும்டா, கல்வியறிவு வீதம் குறைவா இருக்கும். படிப்பறிவு இல்லாதான் என்ன செய்யறாங்க, வேலைக்கு கல்யாணம். இல்ல அவனுக்கு லைஃபை திட்டமிட தெரியாது. நான் இப்ப வேலைக்கு வெட்டிங் பண்ணினேன்னா எனக்கு ஒரு தனிய குடித்தனம் செய்யணும், தனி ஒரு வீட்டுல இருக்க வேண்டி வரும். சட்டி வாங்க வாங்கணும், உடுப்பு புடவை வாங்கணும், துணிமணி வாங்கணும், நகை வாங்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு சிக்கல். ஸோ அது இன்னும் என்ன சொல்றது, பொருளாதாரத்தை இன்னும் சீரழிக்கும். கடன் வாங்கி கொண்டே தொடர்ந்து இருக்க இயலாது. ஸோ உழைக்க வேலைக்கு போகணும். ஸோ இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல உழைக்காமலே காசு வரணும், படிக்காமலே பாஸ் பண்ணணும். இப்படியான மைண்ட் செட் அதிகமா இருக்கு. ஓமா இல்லையா அப்படி? வேற லெவல் சார் நீங்க சொல்றாங்க. இதை விட பண்ணா இருக்கு கிளாஸஸ். நான் இது கொமன் கிளாஸஸ் யூடியூப்ல எல்லாம் அப்லோட் பண்றதுக்காண்டி கடுமையா கதைக்கையில மட்டுப்படுத்தப்பட்டதா கதைக்கிறேன், ரைட்டா? அப்ப என்ன சொல்ல வரேன், ஸோ கிட்டத்தட்ட எந்த பிளானுமே பிளானே இல்லாம அவசரப்பட்டு 7 முடிய டப்பண்டு வெட்டிங் பண்ணா என்ன நடக்கும்னு கேட்டா ஆப்பு காத்து கொண்டிருக்குதுன்னு ஞாபகம். அவ்வளவுதான், ரைட்? ஸோ யூ ஹாவ் ஏ டேஞ்சரஸ் ஃபியூச்சர், அவ்வளவுதான், ரைட்? அடுத்தது அப்ப பாலிய வயது இல்லாட்டி இளவயது திருமணம் ஒன்று சொன்னாங்க. 2வது பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ சுகாதார விருத்தியினுடைய தன்மை எல்லா இடங்களுக்கும் சமமாக பகிரப்படாமை. எப்படி பகிரப்படாம? ஒரு இந்தியாவை எடுத்துக்கொள்ளும், இல்ல இலங்கையை எடுத்துக்கொள்ளும். இலங்கையில ஒரு பின்தங்கிய கிராமங்கள்ல கூட MOH ஆபீஸ் ஒரு ஆபீஸ் இருக்குது. ஒரு பிரெக்னெண்டா வந்து சொன்னாலே உடனே MOH ஆபீஸ்ல மோட்டர் சைக்கிளே வீடு வீடா வந்து பதிஞ்சு 2 டிவோர்ஸ் பேக்கெட்டும் கொடுத்துட்டு போவாங்க, ஓமா இல்லையா? ஆனால் இந்தியாவில எல்லாம் அப்படியா இருக்கான்னு கேட்டா இல்லை. சோ அங்க சில இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல இன்றைக்கும் பழைய படங்கள்ல பார்த்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இன்றைக்கும் இருக்குது. சோ அவங்களும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்டா தாங்களாக சில நேரம் பிரசவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மெடிக்கல் வந்து கிளியர் இருக்காது. சோ உதாரணமா பிள்ளை பிறக்கைக்குள்ள ஏதாவது சிக்கலன்னா தாயின் செய்யுமே சேர்ந்து மண்டை போட வேண்டிய தேவை வரும். சோ இப்படியான காரணங்கள், ரைட்? என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் இறப்பு வீதத்தை அதிக அளவில் அங்க கொண்டு போறதோட பிறப்பு வீதம் வந்து சில நேரங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால்
அந்த அறிவில்லாத இல்லாட்டிக்கு அந்த அந்த மாதிரி படிப்பறிவு தன்மை குறைவா இருக்கிறதால அங்க ஒரு ஒரு லைஃப பிளான் பண்ண முடியாம ஒரு அப்பா ஒரு ஆள் விவசாயம் தான் செய்யறார். அவர்கிட்ட இருக்கிறது 2 பிறப்பு காணிதான் இல்ல 2 ஏக்கர் காணிதான் வச்சுக்கொள்வோம். அது ஒரு வருஷத்துக்கு 3 பேருக்கு தான் காணும்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஆனா அவர் வந்து தொடர்ந்தும் ஒரு வருஷமா என்ன செய்யறார், புள்ள விடுறார். சோ கிட்டத்தட்ட ஒரு 6 7 பிள்ளைகள் வந்துட்டுது. ரெண்டா எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரும். அவர் இதை யோசிச்சிருந்தால் பிள்ளைகளை 3ஓட நிப்பாட்டி இருக்கலாம் அல்லது 2ஓட நிப்பாட்டிக்கலாம். ஆனா அவர் தொடர்ந்து பிள்ளையை பெற்றுக் கொண்டிருந்தவர்டா என்ன காரணம்? அவருக்கு சிந்திக்க தெரியாது. சோ அப்ப கல்வியறிவு வீதம் அங்கே ஒரு முக்கியமான காரணம். பாலிய வயது திருமணம் என்னும் முக்கியமான காரணம். அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், இந்த பிறப்பு வீதம் கூடினதுக்கான மற்றொரு காரணம் சமய கலாச்சார நம்பிக்கைகள். சமய கலாச்சார நம்பிக்கைண்டா உதாரணமா ஒரு பெண்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சமூகத்துல பிள்ளை பிறக்காட்டி ஒரு வெட்டிங் பண்ணு ஒரு கபல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கொள்வோம். பிள்ளை இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க என்னோட ஊர்ல? பிள்ளை பிறக்கலண்டா என்ன சொல்லுவாங்க ஊர்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு? மலடி என்ற ஒரு வேர்டு சொல்லுவாங்க எங்கட ஊர்ல. ஏன்னா அப்படி அந்த அந்த அப்படியான விடயங்களுக்கு பயத்திலேயே என்ன செய்வாங்கன்னு கேட்டா வெட்டிங் பண்ண உடனே பெற்றுருவாங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. ஆனா ஐரோப்பிய நாடுல பாருங்க பிள்ளைகள் வெட்டிங்கே பண்ணாம பிள்ளை பெற்று கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி லிவிங் டுகெதர் என்ற லைஃப் ஒன்று இருக்கும். வெட்டிங் பண்ண மாட்டாம உண்டா இருப்பாங்க. சோ இப்படி எல்லாம் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பிறகு எங்களுடைய கிளாஸஸ்ல கலைக்கலாம். சோ என்ன சொன்னாங்க, அப்ப சமய கலாச்சார நம்பிக்கைகள் ஒரு ஒரு கல்யாண வீடு, சாமத்திய வீடு, அதே மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இப்படியான விடயங்களுக்கு எல்லாம் அந்த பிள்ளை இல்லாதவர்களை முன்னிலைப்படுத்த மாட்டார். சோ இதனால என்ன நடக்கும்? பயத்துல பிள்ளை பிறத்தான் வேணும். ஒரு கிராம பகுதிகளில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த இன்னொரு காரணம் இருக்கு என்னன்னு கேட்டா, அப்பா விவசாயம் வேண்டா தனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க மட்டும் அவர் ட்ரை பண்ணி கொண்டுதான் இருப்பார். இதனால என்ன நடக்கும்? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவன் வந்து எனக்கு விவசாயத்துக்கு உதவி செய்வான். சோ அதுக்கு பிறகு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படியான ஒரு பரம்பரையை உற்பத்தி செய்யணும்ன்ற மனநிலை. எஸ், வெரி குட் ஆரிஃப். எனக்கு பிறகு யாருன்னு கேட்டா எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்குறேன். அதனால நான் என்ன செய்வேன், ஒரு பிள்ளைய பார்த்துட்டு எனக்கு சொத்துக்களை அவன்கிட்ட கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போய் சாகிற மண்டையை போடுறது அவ்வளவுதான். இப்ப இப்படியான நிறைய காரணம் பொருளாதார ரீதியா பாரம்பரியமா இருக்கு. அப்ப கலாச்சார காரணங்கள் இன்னும் சொல்லாம கேட்டால் இந்த சமய நம்பிக்கைகள். சில சமயங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டால் இப்ப இல்ல ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட எங்களோட சமயத்தை பரப்பணுமா இருந்தா அதிக அளவுல பிள்ளைகளை பெற சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. சோ இப்படியான காரணங்கள் கூட என்ன செய்யும், பிறப்பு வீதம் அதிகரிக்கிறதுக்கான காரணமா இருந்தது. சோ கிட்டத்தட்ட 4 காரணங்கள் நாங்க சொல்லிட்டோம். ஒன்று சிறுவயது திருமணங்கள், 2வது விவசாய பொருளாதாரத்தை பின்பற்றுகின்ற நாடுகளாக இருக்கிறது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி சமய கலாச்சார காரணங்கள், அதே மாதிரி கல்வியறிவு வீதம் குறைவாக இருந்தது என்று சொன்னாங்க. அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடுகள், அதே மாதிரி மருத்துவத்துறை சுகாதாரத்துறை சார்ந்த விழிப்புணர்வுகள் இல்லாட்டி பின்தங்கிய பகுதிகளாக காணப்படுது. இது இன்னும் உடைச்சு நிறைய விடைகளா நீங்க கொடுக்கலாம். ரைட். சோ இதுதான் மெயின் மேட்டர். ஏன் பிறப்பு கூடவே இருந்ததுக்கான காரணம். இதெல்லாம் விளங்கிச்சா இருக்குங்க? லாமாயி தேருனாது தேர்நத்தங் அகன்ற. எஸ், வேலையின்மை. வெரி குட். ஒரு முக்கியமான ஆன்சர் உண்டு பாத்தீங்களே. சோ ஆரிஃப் நிறைய தேடி படிச்சிருக்கா போல இருக்கு. ரைட். என்ன சொல்லலாம், வேலை இல்லாத பிரச்சனை. வேலை இல்லா வீட்டுல இருந்தா என்ன நடக்கும் கேட்டா அது பிறகு நான் சொல்ல மாட்டேன். சோ அது 18+. சோ அதாவது பிள்ளைகள் அதிக அளவுல பிறக்கிற தன்மை இருக்கும். சோ அப்ப என்ன நடக்கும் போது சிம்பிள் ஒன்று கொடுக்குறாங்க. இதுல இந்த வகை எனக்கு வருது. ரைட். அப்ப என்ன சொல்றாங்க, வேலை இன்மைன்றது பிரச்சனை. ரைட். சோ வேற பொழுதுபோக்கு வசதிகள் குறைவா இருக்குது. பொழுதுபோக்கு வசதி குறைவா இருக்குன்றது எப்படி செல்வாக்கு செலுத்தும்? இல்ல பிஸியான லைஃப் சொன்னா ஓகே ஓகே. பொழுதுபோக்கு நேரம் வந்து மீதமா இருக்கு. வேலைக்கு போனா இரவுல ஃப்ரீ தான். சோ அந்த அந்த விஷயத்த நாங்க எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு கூட விவசாயம் போடலாம் வேண்டாம். அன்னைக்கு நாங்கள் இது உண்மையிலே சொல்ல போனா பிள்ளைகள், நீங்க நினைப்பீங்க என்னடா சார் இப்படி கேட்கிறேன்னு சொல்லி. இந்த பாடம் இப்படி காய்ச்சாதான் ஈஸி ஞாபகம் உண்டு. 2வது நான் அவ்வளவுக்கு ஆபாசம் எல்லாம் கிடைக்கல. நான் டீட்டெயிலா தேவையான விஷயத்தை தான் கிடைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கிளாஸ்ல இருக்க முடியாத மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குதா? எஸ், ஓகே. எஸ், கருவள வீதம் உயர்வு என்ற பாத்தி மிஃப்லா கருவள வீதம் உயர்வாக இருக்கிறதுக்கான காரணமும் பிறப்பு வீதம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணமும் ஒன்றுதான்.
கிட்டத்தட்ட. ரைட், கிட்டத்தட்டன்னு சொல்றது இது இருந்தா தான் அது இருக்குமன்ற மாதிரி. இப்ப கருவள வீதம் இருந்தா தானே பிறப்பு நடக்கும். அதான் அந்த விஷயம். கருவள வீதம் உயர்வா இருந்தா தானே பிறப்பு உயர்வாக இருக்கும். இப்ப கேள்வியிலேயே வந்துட்டு பிறப்பு வீதம் உயர்வாக இருக்குன்னா நீங்க எழுதி கொள்ளலாம், விட பிழை இல்லை, எழுதலாம். கருவள வீதம் உயர்வாக காணப்படும் சொல்லி. ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் பிள்ளைகள், நீங்க மேலதிகமாக எழுதக்கூடிய விடைகள் பொழுதுபோக்குகளுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது. சினிமா உதாரணமா நீங்க கொடுக்கலாம். சினிமா அதான் உலகம் நினைச்சு கொண்டிருக்கு. ஸோ இந்தியாவில எல்லாம் அது லைஃப். எங்க நாட்டுல எல்லாம் அவ்வளவு இல்ல, மொக்கத்தனமான அந்த அடிமைகள் எல்லாம் இல்லை. ஆனா இந்தியாவில் அப்படி ரைட். அவர் ஒரு ஹீரோ வந்து சொன்னாலே அதான்டா வேத வாக்குன்றீங்க. பலதார திருமணங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதம்மா. அது எல்லா இடங்கள்லயும் பொருத்தப்பாடு இல்லை. 90% நான் கருத முடியாது. அது எங்கேயாச்சும் ஒரு 10% விஷயங்கள் இருக்கலாம். ஸோ பலதார திருமணங்கள் எழுதலாம், விட பிழையான விடை இல்லை. திருப்பியும் சொல்றேன், நீங்க இப்ப சொல்ற விடைகள் எல்லாம் பிழையான விடைகள் இல்லை. இன்னும் ஒரு விடை இருக்கு. ரஸ்லி சொன்ன மாதிரி பாலியல் சிந்தனையை அவர் விட சொல்லி இருக்கிறார். நான் சொல்ல வர விடை என்னன்னு கேட்டா, பாலியல் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமை. இந்த பிரச்சனையால அதிக அளவு பிறப்பு நடக்கும். இது நல்ல விடை ஒன்று. இது முன்னுக்கு எழுதலாம் நீங்க 2வது 3வது விடையா. ஒரு எக்ஸாம்பிள் பிள்ளைகள் விடை எழுதல பந்தியில போடுற சாப்பாடு மாதிரி, அதாவது வாழை இலையில போடுற சாப்பாடு மாதிரி விட எழுதணும். எப்படி வாழை இலையில போடுற சாப்பாடு மாதிரின்னு கேட்டா, நாங்கள் நீட்டா விட சொல்லணும். எடுத்தடுப்புலயே அப்பளத்தையும் மிளகாயம் கொண்டே நாங்கள் என்ன செய்யலாது, வாழை இலையில போட இயலாது. ஏன்னா அது ஒரு பந்தியில அதாவது நீங்க சைவ முறைப்படி இல்லாட்டி இந்து முறைப்படி ஒரு திருமண சடங்குக்கோ இல்லாட்டி ஒரு கோயில்ல அன்னதானத்துக்கோ போனீங்கன்னா சாப்பாடு எப்படி தருவாங்க, முதல் சோறு வைப்பாங்க. சோறு வைப்பாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன நடக்கும், சில முக்கியமான கறிகள் இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாலும் கடைசியா கறி ஒன்று வச்சா அது பருப்பு கறியா இருக்கும். அதுக்கு பிறகு அப்பளம் மிளகாய் அதே மாதிரி வாழைக்காய் பொரியல் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். ரைட். இப்படி ஒரு ஒழுங்குமுறை ஒன்று இருக்கும். அப்ப விடிய நாங்க எடுத்தெடுத்து சப்ப விடைய கொண்டே முன்னுக்கு எழுதினீங்கன்னா உங்களுக்கான மார்க்ஸ் பறி போய்விடும். இந்த பிள்ளைக்கு தெரியாவோட மைண்ட் செட் திருத்துறாளுக்கு வந்துடும். சோ அதனால நல்ல பெர்ஃபெக்டான விடைகளை முன்னுக்கு எழுதி கொண்டு சப்ப விடை எல்லாத்தையும் பின்னு கொண்டு எழுதும். இதுதான் என்னுடைய சஜஷன். உண்மையும் அதுதான். அதே போல இதுல 1-2 விடைகள் புதுசா வருது. அது நான் உண்மையிலேயே இந்த நோட்ஸ்ல இருக்கிற விஷயங்கள் நான் கொமனா வழங்கப்படுது. நான் ஒரு நாள் பாடமாக்குற பிள்ளைகள் அதனால விஷயத்தை சொல்றேன். கருத்தடை சாதனங்களுடைய பயன்பாடு குறைவாக இருக்கு. அதுதான் நாங்கள் அதுக்குள்ள ஒரு கொமனான விஷயமா சொன்னாங்க. பாலியல் கல்வி தொடர்பான விருத்தி இல்லை. விருத்தி இருந்திருந்தா கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. தர்சினி ஓமா இல்லையா? யாருக்கு இருக்காரு எப்படி சார் இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. இது உங்களுக்கு புதுசா இருக்குடாப்பா கிளாஸ். ரைட். நம்மளுக்கு ஓகே, அது வளமையா நடந்து கொண்டிருக்க கிளாஸஸ். நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னுட்டு அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட் என்ன? அதே மாதிரி கிளாஸஸ்ல மேக்சிமம் இப்படி சனத்தொகை மாதிரியான பாடங்கள்ல கொஞ்சம் கதைக்கக்கூடிய மாதிரி டாபிக் இருக்கும். கதைக்கக்கூடிய மாதிரி டாபிக்னு சொல்றது டிஸ்கஸ் பண்ற பாடம். இங்க வந்து பாடமாக்கி சொல்ற விஷயங்கள் இல்லை. ஆனா பௌதிக புயல நான் ஒன்றும் செய்யல. அது அங்க இருக்கிற விஷயத்தை தான் கதைக்கலாம். ஸோ அதான் அங்க இருக்கிற விஷயம். சாரா இந்த ஆன்சர் புள்ளியாண்டா இந்த ஆன்சர் சாரா. மகப்பேற்று விடுமுறை பெறுவதற்கு, ஐயோ மகப்பேற்று விடுமுறை விடுறதுக்காண்டியே புள்ள விடுறதா? ஓ மை காட். ரைட். சரி, எனக்கு இது நான் விட சொல்ல மாட்டேன். ரைட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் இனிமே தான் போய் சாப்பிடணும். உங்களுக்காண்டி என்னுடைய டைமை தந்துட்டேன். அடுத்த சனிக்கிழமை இரவு 9 மணி சந்திப்போம். விரும்புகிற பிள்ளைகள் என்னுடைய கிளாஸஸுக்கு கண்டக்ட் பண்ண விரும்புகிறார்கள், என்னுடைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பௌதிக புயல் மாட புயல் புக்கை கொள்வனவு செய்கிற பிள்ளைகள் பிப்ரவரி அட்மிஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். விரும்பினால் நீங்கள் வரலாம். எனி இன்குவாரிஸ் அல்லாடி இந்த கிளாஸ் சம்பந்தமான உங்களோட ஃபீட்பேக் இருக்க தந்து நீங்கள் நான் வெயிட் பண்ணுறேன். சில பிள்ளைகள் சொல்றாங்க வேற லெவல் சார். சார் நீங்க ஆத்திகாரை. நம்மளோட பேமெண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன ஓகே ஓகேமா ஓகே. சேம சார்ன்னு சொல்லிட்டியா? இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்லா இருந்தது. தேங்க்ஸ் அலாட். ஓகே தேங்க்ஸ் அம்மா. ஹவுஸ்ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் சார். சூப்பர் எக்ஸலன்ட். ஹவுஸ்ஃபுல்லா? ஓ மை காட். ரசா நல்லா விளாங்க. ரசா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தானே, நம்மளுடைய குரூப் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தானே என்ன?
சூப்பர் சார், செம்மையா டீச் பண்றீங்கோ. பாடாக்கும் நல்லா கிளியர் ஆயிடுச்சு. எல்லாருமே நீங்க வேற லெவல் சார்ன்னு சொல்றாங்களே, என்ன காரணமா இருக்கும்? ஃபன்னா படிப்பிச்சாலையா? இல்ல படிச்சா மனசுல நிக்கணும் பிள்ளைகள். மறக்கிற மாதிரி படிப்பிக்க கூடாது. அதான் அந்த விஷயம். படிச்சுட்டு போனோம்னா அடுத்த நாள் எழும்பினாலும் இந்த விஷயம் சொல்லி தந்த ஞாபகம் வரும். ஆனா கஷ்டப்பட்டு படிக்க கூடாது. ரஸ்லி உங்களை அடிக்க யாருமே இல்லை சார். ஐயோ கடவுளே. ஓகே பிள்ளைகள் ரைட்.